where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 19,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிப்பு. வால்பாறையில் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த 6 வயது சிறுமியை தாக்கி இழுத்துச் சென்ற சிறுத்தை. 2வது நாளாக சிறுமியை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். முதல்வர் தொடங்கி வைத்த விரிவான மினி பஸ் திட்டத்திற்கு வரவேற்பு என தமிழக அரசு பெருமிதம். இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றுள்ளதாக அறிக்கை. ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் வரும் என அமித்ஷா பேசியது அவரது சொந்த கருத்து. பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுகவின் பொதுச் செயலாளர் பழனிசாமி பதில். அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து உண்டுங்க. தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற என்ற பொருள்பட தான் அவர் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் புகைச்சல் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. 5 சீட்டு வாங்கியவர்கள் 2 சீட்களை ஏற்றுக்கொள்வார்களா என்றும் கேள்வி. மதிப்புக்குரிய நண்பர் அவர்கள் என்ன திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு கூட்டணியில சீட்டை பத்தி கவலை இல்லை, கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னா அதுல ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்ப 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, அடுத்த 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? 2024 மக்களவைத் தேர்தலில் சுமார் 1,500 கோடி ரூபாய் அளவிற்கு செலவு செய்த பாஜக. காங்கிரஸ் கட்சி 620 கோடி ரூபாய் செலவழித்ததாகவும் ஏடிஆர் அமைப்பு ஆய்வறிக்கை. பதினோராவது சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஆந்திராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. உணவில் எண்ணெய் பயன்பாட்டை 10 விழுக்காடு குறைக்குமாறு நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்ட சர்வதேச யோகா தினம். ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. லடாக்கில் யோகா தினத்தை கொண்டாடிய எல்லை பாதுகாப்பு படையினர். INS போர்க்கப்பலில் நடுக்கடலில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் 160 கோடி பாஸ்வேர்டுகள் கசிவு. ஐரோப்பிய சைபர் ஊடக ஆய்வாளர்கள் அதிர்ச்சி தகவல். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பழங்களில் திராட்சையை முந்தியது வாழைப்பழம். கடந்த நிதியாண்டில் 3,209 கோடி ரூபாய் அளவிற்கு வாழைப்பழங்கள் ஏற்றுமதி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மனைவி மற்றும் 2 மகள்கள் வெட்டி கொலை. குடும்ப பிரச்சனையில் கொடூர செயலில் ஈடுபட்ட நபர் காவல் நிலையத்தில் சரண். எடப்பாடி அருகே 2 சக்கர வாகனத்தில் தனியே சென்று கொண்டிருந்த 73 வயது மூதாட்டியை தள்ளிவிட்டு அட்டகாசம். 4 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற கொள்ளையர்கள். புதுச்சேரியில் பாஜக MLA வெங்கடேசன் வீட்டில் நகைகள் திருட்டு.
பீரோவிலிருந்து நகைகளை திருடிய மர்ம நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. சென்னை தாம்பரத்தில் பலத்த காற்று காரணமாக மேம்பாலத்திலிருந்து மின்கம்பம் விழுந்து விபத்து. உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. உலக அளவில் நிம்பஸ் வகை கொரோனா பரவலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. ரேசர் பிளேடை விழுங்குவது போல் வலியை அளிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தகவல். அகமதாபாத் விபத்து எதிரொலியாக ஏர் இந்தியா விமான டிக்கெட் முன்பதிவு 20 விழுக்காடு வீழ்ச்சி. பயணிகளின் வருகையை அதிகரிக்க 15 விழுக்காடு வரை கட்டணம் குறைப்பு. சண்டை நிறுத்தத்திற்கு காரணமான அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பாகிஸ்தான் அரசு முறைப்படி பரிந்துரை. தமக்கு நோபல் வழங்காமல் மற்றவர்களுக்குத்தான் கொடுப்பார்கள் என டிரம்ப் ஆதங்கம். கடந்த சில மாதங்களில் ஈரான் புதிய அணு ஆயுதங்களை உருவாக்கியிருக்கலாம். உளவுத்துறை தகவலை அதிபர் டிரம்ப் விமர்சித்த நிலையில் துளசி கபாட் விளக்கம். ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரமடைவது யாராலும் கட்டுப்படுத்த முடியாத தீயை மூட்டக்கூடும் என ஐநா எச்சரிக்கை. அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என இரு நாடுகளுக்கும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் அழைப்பு. இஸ்ரேலின் பேஸ்மேன் அறிவியல் நிறுவனம் மீது பாய்ந்த ஈரான் ஏவுகணைகள். தங்கள் நாட்டு அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் விஞ்ஞானிகளுக்கு குறி. பாரிஸ் டைமண்ட் லீக் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா அசத்தல் வெற்றி. 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.